வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இலங்கை வானொலியும் பிஹெச் அப்துல் ஹமீதும் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு நான் பேசுகிறேன். காரணம், இலங்கை வானொலியை கேட்ட நேயர்கள் அதிகம். அதில் நானும் ஒருவன். இலங்கை வானொலி ரசிகனாக இன்றும் மறக்க முடியாத நிகழ்வுவையெல்லாம் மலரும் நினைவுகளாக இன்றும் நம்மோடு வந்து கொண்டு தான் இருக்கிறது. சின்ன வயதில் இலங்கை வானொலியை கேட்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். காடு மேடெல்லாம் அந்த வானொலி பெட்டியை எடுத்துக்கொண்டு போன ஞாபகங்கள் உண்டு. அதில் KS ராஜா, ராஜேஸ்வரி சண்முகம், பிஹெச் அப்துல் ஹமீத் இவர்களுடைய அந்த அறிவிப்பு இருக்கிறது, மிக சிறப்பான அறிவிப்பு. இலங்கை வானொலி இந்தியாவில் வருவதற்கு முன்பே தெற்காசியாவிலேயே முதல் வானொலி இலங்கை வானொலி தான். 1922 தான் முதல் பரீட்சார்த்த முறையில் லண்டன், அதாவது இங்கிலாந்து நாட்டில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே, அதாவது 1923ஆம் ஆண்டே இலங்கையில் வானொலி வந்துவிட்டது. நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்பொழுது அங்கே இது பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது. அவருடைய குரலின் மூலமாகவே நான் கேட்டேன். அது அவர் குரல் மூலமாக கேட்டது என்னோட ஒரு ஆவணமாக, ஒரு பதிவாக இருக்க வேண்டும். ஏன்னா இலங்கை வானொலி ஒரு தமிழரால் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தது தமிழர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா, அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐயன் பிள்ளை நடராசன் என்பவர் தான் அந்த இலங்கை வானொலியுடைய முன்னோடி. இங்கிலாந்திலிருந்து ஒரு அதிகாரி வந்து இவர் தலைமையில் தான் அந்த இலங்கை வானொலி தொடங்கப்பட்டதாக சொன்னார். முதல்ல ஆங்கிலம் இருந்தது. அதற்கு பிறகு ஹிந்தி பாடல்களை 1970 வரையிலுமே ஹிந்தி பாடல்கள் தான் அதிகமாக ஒளிபரப்பப்பட்டதாக சொன்னார்கள். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்திய நாட்டை வட இந்தியாவெல்லாம் இலங்கை வானொலிகளுக்கு ரசிகர்கள் அதிகம். அதற்கு பிறகு தமிழ் ஒளிபரப்பு வந்தது. நம் தமிழர்கள்லாம் அதை கேட்டு மகிழ்ந்தோம். அதை நினைத்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாட்டுக்கு பாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சியை பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தொடங்கினார்கள். அதற்கு கூட ஒரு திரைப்பட பாடலினுடைய வரிதான் பயன்பட்டிருக்கிறது. அவரே குறிப்பிட்டது, கவிஞர் வாலி எழுதின பாடல், பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ என்று படகோட்டியில் அந்த பாட்டினுடைய முதல் வரியை வைத்து பாட்டுக்கு பாட்டு என்று வைத்தாராம். ஆகவே திரைப்பட பாடல்கள் கூட எங்கெல்லாம் எப்படி பயன்படுகிறது என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, இலங்கை வானொலி பிறந்த நாள் பிள்ளைகளை போல் பிறந்த நாள் வாழ்த்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது கூட TMS பாடினது. அதையெல்லாம் இலங்கை வானொலி புகழுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இலங்கை வானொலி சாதாரணமானதல்ல. அவர்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த ஒரு வானொலி. KS ராஜாவெல்லாம் பேசுகிற போது வேகமாக இருக்கும், அதிவேகமாக பேசக்கூடியவர். எந்த ஒரு அறிவிப்பாளரும் அப்படி பேசியிருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்தியாவுக்கும் அவர் வந்தார். இசை விருந்தோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை கூட தமிழ்நாட்டில் கூட அவர் நடத்தினார். தமிழ்நாட்டில் இருந்தால் அப்புறம் இலங்கை வானொலியில் அப்புறம் ஒரு அமைப்பின் வாயிலாக சில, அதாவது இலங்கை வானொலி அரசாங்கத்திலிருந்து இன்னொரு அமைப்பில் கூட அவர் இருந்து அதில் அவர் அறிவிப்பாளராக இருந்தார். அப்பொழுது சின்ன சின்ன ஆசை, அந்த பாட்டு ரோஜா வந்த காலம், அதையெல்லாம் கூட அவர் எடுத்து போட்டு ஒரு சிறப்பாக அந்த பாடலை புகழ் பெறுவதற்கு இலங்கை பக்கம் அதையெல்லாம் KS ராஜா செய்தார். ஆகவே ராஜேஸ்வரி சண்முகம், KS ராஜா இருவரும் சேர்ந்து திரை விருந்து என்று சொன்னாலே அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அற்புதமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் இன்று நம்மால் மறக்க முடியவில்லை. இன்னொன்றையும் நாம் குறிப்பிட வேண்டும். இலங்கை வானொலிக்கு நம்முடைய திரையுலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ரசிகர்கள். பொதுவாகவே திரைப்பட நடிகர்களை நாம் ரசிப்போம். அது தவிர்த்து திரைப்படத்தில் உள்ளவர்களே இலங்கை வானொலியை ரசித்த காலங்கள் உண்டு. அவர்கள் இலங்கை வானொலியை ரசித்து அதை பற்றி நிறைய பேசுவார்கள். சிவாஜி கணேசனுக்கு பிடித்த குரல் பிஹெச் அப்துல் ஹமீத். அது மட்டும் இல்லை, பிஹெச் அப்துல் ஹமீதுடைய அந்த திறமை எப்படின்னா, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அவருடைய குரல் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தினுடைய விழாவெல்லாம் நடைபெற்ற சிங்கப்பூரில் அந்த நிகழ்ச்சியை நானே கேட்டேன். அதெல்லாம் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். தென்னாலி படத்தில் கூட ஒரு பாடல் எழுதியிருப்பார், AR ரஹ்மான் இசையில். இப்படி அவருடைய அந்த வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, பெரிய பெரிய விழாக்கள் நடைபெறுவது அவரை தொகுப்பாளராக போடுவார்கள். அதில் இன்னொன்று என்னவென்றால், அவருடைய அந்த நினைவாற்றல். ஒரு பாட்டை சொன்னால் அந்த வரிகளை சொல்லுவார். எந்த ஆண்டு எப்பொழுது ஏமாற்றி யாரும் பாடிட முடியாது. டக்குன்னு கண்டுபிடிப்பார். அவ்வளவு அபாரமான திறமை, அவ்வளவு பெரிய ஆளுமை. அவரெல்லாம் நமக்கு கிடைத்தது ரொம்ப பெருமை. அதுவும் இலங்கை நாட்டில் பிறந்தவர், இலங்கை நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் போன்ற ஒரு திறமையாளர்களை நாம் பார்த்து விட முடியாது. இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அறிவிப்பாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. இங்கே ஆங்கிலம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, தமிழ் அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு முறை
வெளிநாடுகளுக்கு போயிருந்த போது ஒரு பாடல், ஆபாசமான ஒரு பாடல், அந்த பாடலை தைரியமாக சொன்னார். அதாவது மம்மி டாடி வீட்டில் இல்லை, தடை போல யாரும் இல்லைன்னு ஒரு பாடல். அந்த பாடலை ஒரு பெற்றோர் மேடையில் பாட வைத்த போது உடனடியாக பிஹெச் அப்துல் ஹமீத் அவர் அறிவிப்பாளர் இந்த பாடலை பாட வேண்டாம் என்று தடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். காரணம், சமூகத்துக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லித்தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவருடைய நிலையிலிருந்து எந்தெந்த நன்மைகள் செய்ய முடியுமோ, இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் அவர் செய்வார். அறிவிப்பாளனாக மட்டும் இல்லை, இந்த சமூக அக்கறையும் அவரிடம் இருந்தது. அதுதான் மிக முக்கியமானது. அதெல்லாம் நினைத்து பாருங்கள். அவருடைய நண்பரை கூட குறிப்பிட்டார். அந்த நட்புக்கு நன்றி உணர்வோடு அவர் ராமதாஸ் என்ற ஒரு நண்பர், அவர் சாதாரணமாக வேடிக்கை பார்க்க போகிற போது அங்கே யாரும் ஒருவர் வரவில்லை, ஒரு சிறுவன். அந்த நேரத்தில் இவருக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கசகசா என்ற ஒரு கதாபாத்திரம். கசகசா என்பது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் இல்லையா? அதை அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நடித்து திரும்ப தான் இலங்கை வானொலிக்குள் அவர் அப்படியே படிப்படியாக போய் சேர்ந்ததாக அவர் சொன்னார். அந்த ராமதாஸ் என்பவர் பின்னாளில் அவருக்கு நிறைய உதவி செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். எப்படி நினைத்து பாரு, நன்றி உணர்வும் அவரிடம் இருக்கிறது, நல்ல ஆளுமை இருக்கிறது, தமிழ் மொழியினுடைய ஆளுமை, தமிழை தமிழை மற்ற இடங்களுக்கு பரப்புகிற ஒரு விஷயம், இவையெல்லாம் பிஹெச் அப்துல் ஹமீதால் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை வானொலி அந்த அளவுக்கு புகழ்பெற்று அதாவது இலங்கை வானொலியில் பேசுகிற ஒவ்வொரு கருத்தும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த பாடல்களை கேட்கிறது தமிழ்நாட்டில் கூட அந்த பாடல்களை பல நேரங்களில் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் இலங்கை வானொலியில் அதையெல்லாம் போடுவார்கள். ஒரு தொகுத்தாக பூவும் பூங்குழலா, பொங்கும் பூங்குழல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அப்புறம் நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஜோடி மாற்றம், இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து இலங்கை வானொலி புதிய புதிய பெயர்களை எல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வானொலி இன்று அந்த அளவுக்கு இல்லையே என்று இப்போ கொஞ்சம் மீட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பழைய நிலைமை வந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லையா? அப்படி வர வேண்டும், நமக்கெல்லாம் விருப்பம். நம்ம இந்திய வானொலி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வானொலிலாம் வர வேண்டாமா என்பது அல்ல. அது இலங்கை வானொலியும் வர வேண்டும். எல்லா நாடுகளும், எல்லா தமிழ் மக்களும் எல்லா பகுதியிலையும் அப்படி ஒளிபரப்பு வருகிற போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தானே. நான் பார்த்துருக்கேன், மலேசியா வானொலியெல்லாம் இரவு நேரத்தில் கேட்போம். அது அவ்வளவு சீக்கிரம் இங்கே வராது. சிங்கப்பூர் வானொலி அவ்வளவு அழகாக இருக்கும் அவர்கள் தமிழ். அதற்கெல்லாம் அடிப்படையாக இலங்கை வானொலியினுடைய அந்த தமிழ் உலகத்திற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது என்பது தான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே மாதிரி இலங்கை வானொலி 1923 வந்துவிட்டது. எவ்வளோ பாருங்கள், நினைத்து பாருங்கள், இது வரலாறு. இவையெல்லாம் நம்முடைய நாளைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்கிற போது தான் அரிய தகவல்களை, வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிற போது நமக்கு மகிழ்ச்சி. அதுவும் ஒரு தமிழன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்கிறது உலக நாடுகள் முழுவதும் பறந்து கொண்டு இருக்கிறார். உலக நாடுகள் எங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் சென்று அவர் அறிவிப்பை செய்கிறார். தமிழ் பரவுகிறது. அதுதான் தமிழ் முழக்கம் என்று சொல்லுகிறோமே, அதெல்லாம் அவரிடமிருந்து வருகிறது. நமக்கெல்லாம் அவர் ஒரு மாதிரி, ரோல் மாடல் என்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினால்தான் அவன் அறிவாளி என்று இந்த உலகம் கண்டு கொண்டு இருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய கேடு என்பது நான் கருதுகிறேன். அப்படி அல்ல, ஒவ்வொரு மொழியிலையும் அறிவாளிகள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் வர வேண்டும். அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு மொழியிலும் சிந்தனை இருக்கிறது. ஒவ்வொரு மொழியிலும் அவன் தாய்மொழியில் சிந்திக்கிற போது தான் சிறப்பாக இருக்கும். அவர் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார். கமலஹாசனை பற்றியெல்லாம் வெகுவாக பாராட்டி பேசினார். யாரையும் அவர் பாராட்டுவதில் சலித்தவர் இல்லை யார், பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள். எனவே ஐயா அவர்கள் மிக சிறந்த ஒரு அறிவிப்பாளர் மட்டுமல்ல, தமிழை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பவர். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சேர்த்தவர். அந்த அடிப்படையில் அவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். இலங்கை வானொலி நிலையத்தையும் நினைத்து பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அப்படி வர வேண்டும். இது போன்ற வரலாற்றை தேடி படியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக அறிவிப்பாளர்கள், இந்த மாதிரி ஒளிபரப்பு ஊடகத்தில் இருப்பவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதற்கு போகிறவர்கள்லாம் இது போன்ற நிகழ்வுகளை படிக்க வேண்டும். பிஹெச் அப்துல் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது புத்தகத்தின் வழிபோக்கணும் எதுவும் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அப்படி இருந்தால் அதையெல்லாம் கூட வாங்கி படிக்க வேண்டும். இலங்கை வானொலி எப்போதும் வாழ வேண்டும். இலங்கை வானொலி வாழ்க, நம்முடைய தமிழ் வாழ்க.